ஹாய், குட் மார்னிங் எல்லாருக்கும். இன்றைக்கி காலையில் என்னோடய ரொட்டீன் என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு காலையில் எழுந்தோடனே போலோ தான் பார்ப்பான். இவன் பேர் போல்ட்டு. போல்ட் போல்ட் இவங்க பேர் சஞ்சு. காலையில் 2 பேரும் எழுந்துச்சி இப்படி தான் உட்காந்துருப்பானுங்க. இவங்களே பார்த்துட்டு இருந்தால் வேலை ஆகாது. நம்ம வெளி வேலையெல்லாம் பார்க்கலாம். சஞ்சு வெளியே பெருக்கிறது பெரிய வேலை. என்னோட டெய்லி ரொட்டீன் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இது எல்லா வேலையும் காலையிலேயே செஞ்சிடுறது. இங்கே மைலோ நைட்டு இங்கே கட்டுறதுனால இந்த இடத்துல நாஸ்தி பண்ணிடணும். டெய்லி அந்த இடத்த கழுவி விடணும். இங்கே சைடெல்லாம் இலையாக கொட்டி இருக்கும். அந்த இலையெல்லாம் பெருக்கி க்ளீன் பண்ணணும். டெய்லி இதெல்லாம் செய்கிறது தான் என்னோட ரொட்டீன். வாங்க செய்யலாம். பார்க்குறான் பாருங்க சஞ்சு. இருக்காது, ஆனால் ரொம்ப மண்ணாக இருக்கும். மண் இவனுங்க முடியெல்லாம் இருக்கும் கொஞ்சம். அதனால டெய்லி எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு பெருக்கி நல்லா தண்ணி அடிச்சு விட்டோம்னா க்ளீனாக இருக்கும். இதெல்லாம் செய்யறதுக்கு காலையில் ரொம்ப எந்திரிக்கும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் நேரம் ஆக ஆக ரொம்ப ஆக்டிவாக ஆயிடுவேன் இந்த வேலையெல்லாம் செய்யறதுனால. இங்கே எல்லாம் கூட்டணுங்க. எல்லாம் அங்கே கூட்டிட்டு வாசல் தெளிச்சு கோலம் போடுறது தான். மைலோ குட் மார்னிங். நல்லா பெருக்கி முடிச்சாச்சு. இப்போ ஃபுல்லாக தண்ணி அடிச்சு விட்டுட்டு வாசல்ல ஒரு குளத்தை போட்டுருவோம். இதெல்லாம் செஞ்சாதான் எனக்கு அன்னைக்கு வேலையே நல்லா இருக்கும். இல்லைன்னா எனக்கு ஏதோ ஒரு நாள் செய்யாமல் மழை பெய்யுது அப்படின்னு கொஞ்சம் ஒரு மாதிரி விட்டாலுமே அன்னைக்கு எனக்கு ஆக்டிவாக இருக்க மாதிரி இருக்காது. குழம்பு ரொம்ப சூப்பராலாம் குழம்பு மாட்டேன், நார்மலாக போடுவேன். அடுத்த வேலையை மைலோ இருக்கிற இடம் கார்டன் எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். மைலோ டெய்லி பெருக்கணும். பெருக்கலைன்னா ரொம்ப குப்பை சேர்ந்துடும். ஒரு நாள் ஒரு 1/2 மணி நேரம் இதுக்கு ஒதுக்கணும்னா போதும். என்னைக்காவது ஒரு நாள் செய்யணும்னா கிட்டத்தட்ட எல்லாத்தையும் க்ளீன் பண்ண 3 மணி நேரம் ஒதுக்கணும். அதை விட இது எனக்கு ரொம்ப டயர்டாகவும் ஆயிடுவோம். என்னைக்காவது ஒரு நாள் க்ளீன் பண்ணணும். எப்படின்னா டெய்லி நமக்கு ஈஸியாக இருக்குது வேலை பார்க்குறதுக்கு. எல்லாம் செடிக்கும் எல்லாம் பெருக்கி முடிச்சுட்டு தண்ணியெல்லாம் அடிச்சுட்டு அதுதான் இங்கே வேலை முடிஞ்சது. இப்போ அடுத்து சைடு வேலை, பின்னாடி பக்கம் வேலைலாம் தான் இன்னைக்கு அடுத்து. எங்கள் வீட்டில் எல்லோரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் நான் முடிக்கணும். இதெல்லாம் முடிச்சுட்டு தான் காஃபிக்கு எடுத்து அடுத்தது டிஃபன். எங்கள் வீட்டில் டிஃபன் கிடையாது, கஞ்சி தான். கஞ்சி எப்படி அடிக்கணும் அந்த வீடியோவை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். சைடில் பெருக்கி க்ளீன் பண்ணிடுவோம்.
இது பின்னாடி பக்கம். பின்னாடி பக்கம் பெருக்கிட்டு சைட்லேயும் பெருக்கிடலாம். இந்த தண்ணியை எடுத்து தான் நான் செடி ஊற்றுவேன். இப்போ வந்து அக்வா கார்ட்லேருந்து வர தண்ணி அதுதான் செடிக்கு இதெல்லாம் கழுவுறதுக்கு சொல்கிறதுக்கு நாட்டு அலசுறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த தண்ணி தான் யூஸ் பண்ணுறேன். கிச்சன்லேருந்து இந்த கிச்சன் தண்ணி வெளியே அக்வா கார்டு வேஸ்ட்டு தண்ணி வரா மாதிரி ரெடி பண்ணியிருப்போம். அதுக்கு ஏன் நல்ல தண்ணி வீண் பண்ணணும்? இந்த தண்ணி அப்படி வீணாக கொஞ்சம் கொஞ்சமாக போகிற மாதிரி இருக்கும் பாருங்கள். ஒரு நாளைக்கு இந்த ஒரு ட்ரம்மு ஃபுல்லாக சேருது தண்ணி. நீங்களும் அக்வா கார்டு தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். கார்டனுக்கு போகிற மாதிரி, ஏன்னா பக்கெட்டில் சேர்ந்து மேட் அலச வெளி முத்தம் இதெல்லாம் கழுவி விடக்குள்ள இது யூஸ் ஆகும். எவ்வளோ ஒரு ட்ரம் தண்ணி சேருது பாருங்க. இனிமேல் வெளிப்பக்கமே ஊற்றலாம். ஆனால் அவ்வளோ தூரம் நான் இதுலேருந்து எடுத்துகிட்டு போய் ஊற்றுறதுக்கு ரொம்ப டயர்டாயிருங்க. இப்போ வரது பாருங்க அக்கா தண்ணி உள்ளே பிடிச்சோம்னா வெளியே இங்கே வந்து ஊற்றிடும். பெட்டெல்லாம் இருக்கிறதுனால டெய்லி கழுவி விடுறதும் துடைக்கிறதும் தான் எங்களுக்கு வேலையே அதிகமாக இருக்கும். இங்கே முடிச்சுட்டு மாடிக்கு போய் மாடியும் கருத்து செடிக்கு இங்கே தண்ணியெல்லாம் அந்த தண்ணியெல்லாம் போட்டு நீங்கள் எல்லாம் ஊற்றிருக்கீங்க. டெய்லி பெருக்கி தண்ணி தெளிச்சுக்கிட்டா தான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு. அப்போ நீட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு இது. நாங்கள் மாடிக்கு போயிட்டு மாடி பால் தண்ணி தெளிக்க விட்டுறோம். இலைங்க தான் நிறைய குப்பையாக இருக்கும். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இலை கம்மியாக விழுது. சில டைம் பெருக்கவே முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரம் குப்பை சேரும். அதை கொண்டு போய் போடுறதுக்கே போதும் போதும்னு ஆயிரும். டெய்லினா கொஞ்சம் குப்பை தான். என்னைக்காவது ஒரு நாள் அந்த குப்பையை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறதுனே நமக்கு தெரியாது. இந்த மாடி பால்கனியில் பெருக்கியாச்சு, க்ளீன் பண்ணியாச்சு. மொட்டை மாடி போகணும் ஒரு நாள். மொட்டை மாடி போய் அங்கே ஒரு நாள் பெருக்கணும். இப்போ முடியாது, அது வாரத்தில் ஒரு நாள் தான் அந்த மொட்டை மாடி வேலை செய்வேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.